வணக்கம் கைஸ், நான் உங்கள் ஸ்ரீஜன். ஃபோட்டோஷாப்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டி பிகினர்ஸ்க்கு வேண்டி எதனாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து பிகினராக இருக்கும்போது நான் எப்படி ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டனோ, ஸோ அந்த ஒரு மெத்தட்லேயே நம்ம போகலாம். ரொம்ப டீப்பாக வந்து ப்ரொஃபஷ்னலாக அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக நான் எப்படி கற்றுக்கிட்டேன்றதை வந்து இந்த பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுத்து மேபி அவங்க இதில் ஏதாச்சும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு முழுக்க பிகினர்ஸ்க்கு வேண்டியான டியூட்டோரியல் கிளாஸ் தான் இது. இன்றைக்கி வந்து முக்கியமாக நம்ம வந்து 2 டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான டூல் வந்துட்டு மூவ் டூல்ன்ற ஒரு டூலும், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் டூல்ன்ற ஒரு டூலும். ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணலான்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Adobe Photoshop CC 2019. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். முக்கியமாக நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் டூலும் டெக்ஸ்ட் டூலும். இன்றைக்கான செக்ஷன் அதை பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக் லெவலில் இந்த டூல் என்ன, இது எதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு நிறைய டூல் பாஸ், அதாவது நிறைய டூல் ஐகான்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐகான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் தான் மூவ் டூல். நம்ம ஃபோட்டோஷாப்ஸில் சில லேயர்ஸ்லாம் வந்து வைக்கும்போது, அதாவது பேக்ரவுண்டு கொண்டு வைப்போம், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு கொண்டு வைப்போம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் இமேஜ் வந்து வெளியிருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம், இல்லை க்ராப் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாம் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த மூவ் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயம் அலைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மூவ் டூல்லையும் இருக்குது, டெக்ஸ்ட் டூல்லையும் இருக்குது. ஸோ அலைன்மெண்ட் விஷயத்தில் மூவ் டூலுக்கும் டெக்ஸ்ட் டூலுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணால் மவுஸ் வந்துட்டு மெனு பாரில் வந்து ஃபைல் போங்க. ஸோ ஃபைல் போனீங்கன்னா நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுலேயே வந்துட்டு கண்ட்ரோல் என்னன்னு கொடுத்துருப்போம். அதுதான் ஷார்ட்கட் கீ. மவுஸ் வந்து மெனுக்கு கொண்டு போகிறோம், நியூ கொடுக்குறோம். ஓகேங்களா? நியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஃபோட்டோஷாப் CC 2019 வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சிலது வந்து இந்த மாதிரி வராது. இது வந்து அப்டேட் ஆப்ஷனு. சிலது வந்து இந்த சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. என்ன ஹைட்டுக்கு நமக்கு வேணும், என்ன வித்தில் நமக்கு வேணும், அது மில்லிமீட்டர் வேணுமா, இன்ச்சஸில் வேணுமா, பிக்சல்ஸில் வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம என்னென்னு சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் தான் நான் சூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ மில்லிமீட்டர் சைஸில் ஸ்கொயர். ஸோ வந்து 200 to 200 மில்லிமீட்டர் சைஸில் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வச்சுக்கிறேன். ஓகே, 200 இஸ் பெட்டர். கலர் மோட் வந்துட்டு RGB வைக்கிறேன். ஸோ RGB அண்டு கிரே ஸ்கேல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பிகினர்ஸ்க்கு. ஸோ அது என்னன்றது நான் போக சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம எப்பவும் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம கற்றுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது RGBன்னு நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா? அந்த சைஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எதனாச்சும் ஒரு கலர் வேணும், இல்லை ஒரு பேக்ரவுண்ட் கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பிளாக், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் சொல்லிட்டு நம்மளே சூஸ் பண்ணலாம் அந்த கலரை. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிற ஒயிட் என்ற ஆப்ஷனையும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம இன்னும் நேம் வைக்கல. ஸோ இது அன்டைட்டில்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ரைட் சைடில் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஐக்கான்றது லேயர்ன்ட்டு காட்டுது. ஸோ இந்த லேயர் நான் கிளிக் பண்ணேன்னா நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டுக்கான ஒரு லேயர் அங்கே கிரியேட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுதான் வந்துட்டு ஒயிட் கலரில் இந்த பேக்ரவுண்ட் வந்துருக்கு. ஸோ இது வந்து எப்போவுமே வந்து டிஃபால்ட்டாக லாக்கில் தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த மூவ் டூல் வச்சு எதனாச்சும் நம்ம மூவ் பண்ணுறோம், இல்லை வேறு எதனாச்சும் செலக்ட் பண்ணுறோன்னா, ஸோ பேக்ரவுண்டை நம்ம தவறி செலக்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஃபோட்டோஷாப் வந்துட்டு இந்த மாதிரி லாக் ஐகான்ஸை வந்து இங்கே செட் பண்ணியிருக்கு பேக்ரவுண்டுக்கு. ஸோ நம்ம வேணும்னா டபுள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த லாக் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? மூவ் டூல் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் டூல் பாரில் ஃபஸ்ட் ஆப்ஷனே மூவ் டூல் தான் இருக்கும். ஸோ நம்ம மவுஸை வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஷாப் CC 2019 வந்துட்டு அதோட ப்ரிவியூ காமிச்சிடும். நம்ம மவுஸ் வந்து அந்த ஐகான்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனாலே, சில ஐகான்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி வந்து ப்ரிவியூ காட்டும். மூவ் டூல் எதுக்காகன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிவியூவில் தெரியுது. அது கீழே வந்து அது என்ன டூல், அதோட பேர் ப்ளஸ் அதோட ஷார்ட்கட். ஓகேங்களா? மூவ் டூலோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் ஆல்ஃபபெட்டில் வெறும் V மட்டும் கொடுத்தீங்கன்னா மூவ் டூல் செலக்ட் ஆகிடும். இல்லைனா நம்ம டூல் பாரில் மேனுவலாக போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூல் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோ செலக்ட், குரூப், ஷோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறமா நிறைய அலைன்மெண்ட்ஸ் இங்கே மேலே இருக்குது. அப்புறம் மோட்ஸ், அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. முக்கால்வாசி ஆப்ஷனும் இங்கே வந்துட்டு நமக்கு எனேபிள் ஆகலை. ஓகேங்களா? மூவ் டூல் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லேயர் போட்டு சில ஆப்ஜெக்ட்ஸ் வேணும்ல. ஒரு பொருளை நகர்த்தோன்னா அங்கே ஒன்றுமே இல்லைனா வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னா, இதே டூல் பாரில் லெஃப்ட் சைடில் இருக்கிற டூல் பாரில் கீழே வந்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபபெட் T தெரியும், அப்படி ஒரு ஐகான் தெரியும். ஸோ அதுதான் டெக்ஸ்ட் பார். ஸோ
டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு மவுஸ் எடுத்துகிட்டு இங்கே வச்சிங்கன்னா அதுக்கு ப்ரிவ்யூ காட்டும் டெக்ஸ்ட் டூல்னா என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இருக்குது ஹாரிசாண்டல் வைஸில் எழுதுகிற டைப் டிஃபால்ட்டாக அது அங்கே இருக்கும். நம்ம வேணால் மாற்றிக்கலாம், வெர்டிக்கலாக மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் டூலோட ஷார்ட்கட் கீ வந்து T, ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபபெட்டில் வெறும் T நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். நான் இப்போ மேனுவலாக இங்கே T செலக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட கர்சர் மாறுது நீங்கள் பார்க்கலாம். என் கர்சர் மாறிடுச்சு, ஓகேங்களா. இண்டெக்ஸ் கர்சர் மாதிரி மாறிடுச்சு. இதுவே வந்துட்டு நான் வந்து மூவ் டூலில் வந்து கிளிக் பண்ணுறேன்னா என்னோடய கர்சர் வந்து மூவ் டூல், அதாவது மவுஸ் கூட ஒரு ட்ராகோட ஐகான், ட்ராக் பண்ணுறப்போ ஆப்ஜெக்ட் ட்ராக் பண்ணுறதுக்கான ஐகான் கூடவே இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது வந்துட்டு மூவ் டூலும். ஸோ டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஐகான் ஒன்று மாதிரி வரும், இண்டெக்ஸ் கர்சர் வரும், சாரி. ஸோ அந்த கர்சர் தான் வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் டூல். ஸோ நம்ம இப்போ மாற்றி ஷார்ட்கட் கீழே பார்ப்போம். ஸோ நான் மூவ் டூலில் B, ஷார்ட்கட் B கொடுத்தா இப்படி மாறுது. T கொடுத்தனா டெக்ஸ்ட் டூல் வந்து ஓகே. இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் டூலோட ஷார்ட்கட்டும் மூவ் டூலோட ஷார்ட்கட்டும் அது எங்கே இருக்குன்றதை பார்த்தாச்சு, எப்படி செலக்ட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் கிளிக் பண்ணுறேன். 2 வேர்ட்ஸ் வருது டிஃபால்ட்டாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஸோ இன்றைக்கி நான் வந்து மூவ் டூலும் டெக்ஸ்ட் டூல் தான் சொல்லி தரதுனால நான் மூவ் டூல்லே டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் டைப் as மூவ் டூல். நான் கேப்ஸ் ஆன் பண்ணுறேன், ஸ்பேஸ் டூல். ஆனால் உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா நம்மளோட கலர் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட கிரேக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ஒரு கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து அதனால தான் அப்படி தெரியுது. ஸோ கலர் மாற்றலாம். இப்போ மூவ் டூல்ன்ற அந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இப்போ எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா எனக்கு அந்த மூவ் டூல் தெரியல இந்த ஃபைலில், ஏன்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ கலரும் கிட்டத்தட்ட ஒயிட்டுக்கு கிரேக்கும் நடுவில் இருக்கிறதுனால எனக்கு வந்து மூவ் டூல்ன்றது கிளியராக தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன், மொத்தமாக செலக்ட் பண்ணுறேன். இல்லைனா நம்ம நார்மலாக அப்படியே அந்த டெக்ஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபாண்ட்டு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து அந்தந்த ஃபாண்ட்டுக்கு ரெகுலர், இட்டாலிக், போல்டு அப்படின்னு ஸ்டைல்ஸ்லாம் மாறும். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இது வந்து ஃபாண்டோட சைஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கலர், அதாவது ஃபாண்ட் கலர் கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் பிக்கர் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் அங்கே கிளிக் பண்ணால் இங்கே மாறுறது தெரியும் உங்களுக்கு. ஸோ நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு போகலாம். எனக்கு வந்து இப்போதைக்கு பிளாக் போடுன்னா ஜஸ்ட் நான் பிளாக் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அந்த பிளாக் கலர் அங்கே வந்துடுச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பேப்னு சொல்லிட்டு அதில் நான் இன்னும் டீப்டில் அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பிளாக் கலர் வந்துடுச்சு. ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கலர் அண்ட் திஸ் ஃபாண்ட் அப்படின்னா ஜஸ்ட் இது மேலே ஒரு டிக் இருக்கும் பாருங்கள், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த லேயர் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ லேயர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தாண்டி ஒரு மூவ் டூல்ன்ற ஒரு ஆப்ஷன். அது மூவ் டூல்ன்றது நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு ஒரு நேமாக வந்து நிற்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அது புரிஞ்சுக்க வேண்டியது அது ஒரு டெக்ஸ்ட் லேயரில் இருக்குன்னு அர்த்தம், ஓகேங்களா. டெக்ஸ்ட் லேயரில் இருக்கும்போது நமக்கு இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் லேயர் வந்துடுச்சு. இப்போ நமக்கு டெக்ஸ்ட் லேயர்னு ஒரு லேயர் வந்துடுச்சு. அப்போனா என்ன பண்ணலாம், நமக்கு மூவ் டூல் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போது நம்மளது டெக்ஸ்ட் டூல் இருக்கிறதுனால நான் வந்து மூவ் டூலுக்கும் மாற்றுறேன். அப்போது வந்து நான் D கொடுக்குறேன். D கொடுத்தோன்னே உங்களுக்கு சேஞ்ச் தெரியும், என்னோடய ஐகான் மாறிடுச்சு. இந்த லேயரை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். நான் எங்கே வேணால் ட்ராக் பண்ணலாம், ஓகேங்களா. எங்கே வேணால் வைக்கலாம், எங்கே வேணால் ட்ராக் பண்ணலாம். இப்போது டெக்ஸ்ட் டூலில் மட்டும்தான் டெக்ஸ்ட்டோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, நம்மளால் மூவ் டூல்லையும் பண்ண முடியும். எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். நேச்சுரல் எட்ஜஸை கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராக் பண்ணால் இதோட ரேஷியோ மாற மாட்டேங்குது. அதாவது நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சாக வருதோ அந்த மாதிரிலாம் தெரியாமல் ஜஸ்ட்டு அதோட கரெக்டான கண்டென்ட்டில் கரெக்டான ரேஷியோவில் அது வந்து பெருசாக வருது, சிறுசாக வருது, ஓகேங்களா. ரேஷியோவில் பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை எனக்கு ரேஷியோவில் வேணாம், எனக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணணும், எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும், அந்த இடத்துல என்னோடய ஒரு போஸ்டரில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் ஆகிறது தெரியும், ஓகேங்களா. அதே மாதிரி மேலே, அதே மாதிரி இங்கே, ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு டூலு. இல்லை எனக்கு வேணால் திருப்பி பேக்குக்கு வரதுக்கு கண்ட்ரோல் ஈஸர் கொடுத்தீங்கன்னா திருப்பி கண்ட்ரோல் ஈஸர் கொடுங்க.
ஓகே, நம்மளுக்கு நார்மலான சைஸில் நம்ம ஃபஸ்ட்டு இருந்த சைஸ்லேயே வந்து நிற்கிது. ஸோ இப்போது நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். ஓகேங்களா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாமல் என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு சென்டரில் வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலில் இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, என்னோடய ஐக்கான் வந்துட்டு மூவ் டூலில் தான் இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த லேயரில் இருக்கிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸில் எத்தனை இன்ச்சஸில் எங்கே பிளேஸ் ஆகிருக்கு கரெக்டாக அதோட பிளேஸ் வந்துட்டு காட்டும் பாருங்கள். ஹைட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, லெஃப்ட் சைட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, ரைட் சைட்லேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, கீழேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் காட்டும். ஸோ நமக்கு அப்போயே தெரியும் அப்போ அது சென்டரில் கிடையாது, சென்டரில் கரெக்டாக உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா கண்ட்ரோல் ஏவும் சேர்த்து நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஹைலைட் ஆகிட்டு ஒரு லைன் தெரியும். இப்போ என்ன இருக்குன்னா இந்த லேயரில் இருக்கிற எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. இந்த லேயருக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே மொத்தமாக இந்த ஒர்க் ஸ்பேஸில் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து டிசேபிளாக இருந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. இது வந்து லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், அப்புறம் வந்துட்டு ஹாரிசான்டிக்கல் சென்டரில் கொண்டு வருது, டாப் எஜ்ஜில் கொண்டு வருது, பாட்டம் எஜ்ஜில் கொண்டு வருது, அப்புறம் வெர்டிக்கல் சென்டரில் கொண்டு வருது. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹாரிசான்டல் சென்டரில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சென்டரில் கொண்டு வர போகிறோம். அதனால் ஸோ வந்து ஹாரிசான்டல் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் தாட்டா வந்து வந்துருச்சு. ஓகே, அதோட சென்டரில் வந்துருச்சு. இப்போ வெர்டிக்கல் சென்டரில் கொண்டு வரேன். கிளிக் பண்ணால் எக்ஸாக்டாக சென்டரில் வந்து நின்றுச்சு. இதை நான் டீசெலக்ட் பண்ணணும். இந்த டாட்டாக இருக்கிற லைனை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த லேயர் மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் இ கொடுக்கணும். ஓகேங்களா, இதை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அது போயிடுச்சு. ஸோ இதுதாங்க மூவ் டூலும் டெக்ஸ்ட் டூலுக்கான ஒரு பேசிக் நாலேஜ். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் இதோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை நான் வந்து சொல்லித்தரேன். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப், ஐம் ஸ்ரீஜன். தேங்க்யூ.